ஆங்கர் பற்றி பார்ப்போமா? கோபம். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, எனக்கு நிறைய கோபமாக வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் வந்து நான் ஒரே தான் சொல்லுவேன், லைக் இன்ட்ரோஸ்பெக்ட். ஓகேவா? ஸோ ஆங்கருங்கிறதுல வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லைக் நம்மளோட பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கோவம் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யாராவது ரொம்ப பக்கத்தில் வந்து பேசிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்ஸ்டிங்க்ட் வந்து நம்ம பின்னாடி போவோம், லைக் வி டோன்ட் வாண்ட் தட் க்ளோஸ் அப்படிங்கிறப்போ. அப்போனா நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், இல்லை இது பண்ணாத, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம அந்த மாதிரி நிறைய இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா, அது சப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சப்ரெஸ்ட் ஆங்கராக சிஸ்டம்குள்ளே இருக்கும். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து நிறைய பீப்புள் என்கவுண்டர் பண்ணும்போது அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க, நம்மளால் அதை பேச முடியாது, சொல்ல முடியாதுங்கிறப்ப அந்த சப்ரெஸ்ட் ஆங்கர் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ரெஸ்ட் ஆங்கர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைமில் எதுவும் வாயை திறக்கலைனாலும் அதுக்கப்புறமா வந்து அவங்கள திட்டிக்கிட்டே இருப்போம். அவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்க, என்னைய புரிஞ்சிக்கவே இல்லை, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு நேராக சொல்ல மாட்டோம், உள்ளே வந்து பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது என்ன வூண்டை வந்து ட்ரிகர் பண்ணுறதுன்னு பார்க்குறது தான். அதான் எமோஷ்னல் ஹீலிங். ஸோ வெளியில் வந்து கோவம் வரும், பட் உள்ளே வந்து சில பெயின் இருக்கும். நம்மளை மதிக்கிறது இல்லைங்கிறதும் பெயின் தான், நம்ம சொல்கிறத கேட்குறது இல்லைங்கிறதும் பெயின் தான். இது ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். இதுவும் லைக் இட்ஸ் ட்ராமா தான் இதுவும். ஆனால் அதை வந்து நம்ம அதை பார்க்கவே மாட்டோம், நம்ம வெளி உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஹீல் ஆகவே செய்யாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து எனக்கு என்ன பண்ணுது, ஸோ எனக்கு வந்து எந்த வூண்ட் வந்து நிறைய ட்ரிகர் ஆகிட்டுருக்கு, என்னைய வந்து ரெஸ்பெக்ட் பண்ணலைங்கிற ஒன்று ட்ரிகர் ஆகுதா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்காங்கன்னு ட்ரிகர் ஆகுதா, என்னன்னு அதை பார்க்கும் போது தான் வந்து நமக்கு கிளாரிட்டி வரும். அதை ஹீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சனோட நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராசஸாக தான் போக முடியும், ஜஸ்ட் ஒன் டேல என்னால் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது. ஸோ அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பெயின் இருக்குது உள்ளேன்னு பார்க்கணும். ஸோ இந்த பெயினெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து ஹீல் பண்ணுறது தான் எமோஷ்னல் ஹீலிங். ஸோ உங்களுக்கு மேல் டாப்பில் சொல்லியிருக்கேன், நான் டீட்டெயில்டாக சொல்லித்தரேன். தேங்க்யூ.